நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம், அவரைத்தானே நாம் தொழுது கொள்கிறோம், அவரைத்தானே நாம் கொண்டாடுகிறோம். அப்போ நம்முடைய முதல் பெற்ற முற்பிதாக்களாகிய இவர்களுக்கு இருந்த விசுவாசம் எங்கே? என்னுடைய வயிற்றிலே தேவன் உதயமாகி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஒரு கன்னி பெண்ணாலே விசுவாசிக்க முடியும் என்றால் எழுதியிருக்கிற அத்தனையையும் உன்னால விசுவாசிக்க முடியுமா? அங்க எலிசபெத் வீட்டுக்கு போயிருக்கிறா, அங்க போய் ஒரு பாட்டு பாடுற பாட்டு, ஆனந்த பாட்டு, கலிகூறுகிற பாட்டு. அந்த பாட்டுல இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறாங்க. என்னுடைய வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் அத்தனை பேரும் விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்கனைகளாக உயர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும். ரைட்? தேவன் உங்களுக்கு இன்னும் கிருபை செய்வாராக. எதற்கு? நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக என்று வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 195வது அவருடைய அனந்த ஞானம், மரியாளின் அசூர விசுவாசம். இதைத்தான் நம்ம ஒரு 25 நிமிடங்கள் தியானிக்க போறோம் பாருங்க. ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் the very name, நம்முடைய பெயரே என்னது? விசுவாசிகள். நம்ம எங்கெல்லாம் விசுவாசிப்போம் தெரியுமா? கல்லறைகளை போனாலும் விசுவாசிப்போம். ரைட்? கலிலேயா கடலுக்கு போனாலும் விசுவாசிப்போம். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனாலும் விசுவாசிப்போம். கப்பர்நகூமுக்கு போனாலும் விசுவாசிப்போம். ஏனென்றால் நம்முடைய மாடல், கம்ப்ளீட் மாடல். எங்கெல்லாம் விசுவாசிச்சாரு? கல்லறை தோட்டத்துக்கு போனாலும் விசுவாசிப்பார், நம்ப முடியாததை நம்புவார். கானாவூர் கல்யாண வீட்டுக்கு போனாலும் நம்ப முடியாததை நம்புவார். ரைட்? கலிலேயா கடலுக்கு போனாலும் நம்ப முடியாததை நம்புவார். கப்பர்நகூமுக்கு போனாலும் நம்ப முடியாததை நம்புவார். அவர் தான் நம்முடைய யாருங்க? ஃப்ரெண்டா இருக்கிறார். ரைட்? நம்முடைய மூத்த சகோதரனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இன்றைய தியானம் என்ன? மரியாளின் அசுர விசுவாசம். ரைட்? பாருங்கள், வேதமங்கம் திரும்ப திரும்ப நீங்க யாரெல்லாம் சக்சஸ் ஆகியிருக்காங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விதத்தினர் சக்சஸ் ஆகியிருக்கிறாங்க. ஒன்று யார் தெரியுமா? நான் எவ்வளவுதான் என்னுடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருந்தாலும் தேவன் தன் உறவை துண்டிக்க மாட்டார் என்கிற அவருடைய அகாப்பை, அன்பை குறித்து அறிந்தவர்கள். அந்த அன்பு என்ன செய்யும்? நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இருக்கும் பொழுதும் அந்த உறவு துண்டிக்கப்படாது. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். 2வது எந்த அறிவு நமக்கு தேவை? விசுவாசிச்சா போதும், தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடித்து விடலாம். ஐயா, இந்த 2ம் தான் வேதத்தில் முக்கியமாக வலுப்படுத்தி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய செய்திகளை கேட்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 10,000 மடங்கு பெறுவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு மரியாள் இடத்திலிருந்து இந்த விசுவாசத்தை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இதே போல் இன்றைக்கு 2024வது ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இதை நம்ம பதிவு செய்கிறோம். இதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ப முடியாத சூழ்நிலையிலே நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை இந்த மரியாள் எப்படி நம்பினா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்களேன். நம்ப முடியுமாங்க? ஒரு ஆண் துணை இல்லாமலே கர்ப்பவதி ஆக முடியும் என்பதை இந்த மரியாளாலே எப்படி விசுவாசிக்க முடிந்தது? மாத்திரமல்ல, அவ விசுவாசத்தை என்னெல்லாம் பேசுறாங்க, இதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அசுர விசுவாசம், சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் ஆஃப் மேரி, த மதர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை நாம இன்றைக்கு தியானிக்க போறோமா? பாருங்க, யாரெல்லாம் நம்ப முடியாத சூழ்நிலைகளிலே தேவனை நம்பினாங்க. ஆபிரகாம் நம்பினான், ஈசாக்கு நம்பினான். எதை நம்பினா? எப்பா
மழையே இல்லாட்டாலும் நான் விதைச்சா என்ன செய்யும், அது விளைச்சலை தரும் என்று நம்பினான். எத்தனாகிய யாக்கோபு எதை நம்பினா, எனக்கு நல்ல வரி வரியாய் உள்ள கொளுத்த ஆடு வேணும். என்ன செஞ்சிட்டான், கொம்ப வரி வரியா உரிச்சு பொலியிற இடத்துல போட்டா அவன் விசுவாசிச்சபடியே கொளுத்த கன்றுகள் வரி வரியா பிறக்க. எத்தனை பேர் புரியுதுங்க? நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனைத்தானே நாம் ஆராதிக்கிறோம், அவரைத்தானே நாம தொழுது கொள்கிறோம், அவரைத்தானே நாம் கொண்டாடுகிறோம். அப்ப நம்முடைய முதல் பெற்றோர் முற்பிதாக்களாகிய இவர்களுக்கு இருந்த விசுவாசம் எங்கே? You should answer this question. You should find it out. இதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? மரியாளை போல கர்த்தருக்குள் களி கூறுவீர்கள். அவள் என்னெல்லாம் களி கூர்ந்தாள் என்று பார்ப்போமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அங்கே லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அங்கே எலிசபெத் வீட்டுக்கு போயிருக்கிறா. அங்க போய் ஒரு பாட்டு பாடுற பாருங்களேன், ஆனந்த பாட்டல், களி கூறுகிற பாட்டல். அந்த பாட்டுல இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறாங்க. அல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள்ங்க. ஐயா, இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு முன்பதாகவே அந்த வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாளே. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று சொன்னார். எத்தனாவது வயதுல சொன்னார்? 31 அல்லது 32வது வயசுல சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த மரியாள் என்ன பேசினாள் என்று சொல்லி லூக்கா 1வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. 48வது வசனம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஐயா, வயிற்றுல கருவுற்று இருக்கிறான், அது கூட தெரிஞ்சுதோ அல்லது முழுசு விசுவாசத்துல பேசினாலும் தெரியாது. நடக்க முடியாதவற்றை நடந்து முடிந்தது மாதிரி பேசுகிறாளே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நடுங்க வேண்டிய நேரங்க, நடுங்க வேண்டிய நேரம். ஒரு ஆண் துணை இல்லாமலே கர்ப்பவதி ஆயிருக்கிறா. அது நாயா இருக்குமா பேயா இருக்குமான்னு அவளுக்கு சந்தேகம் வரலங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? என்னுடைய வயிற்றிலே தேவன் உதயமாகி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அந்த நாட்களிலே ஒரு கன்னி பெண்ணாலே விசுவாசிக்க முடியும் என்றால் எழுதி இருக்கிற அத்தனையையும் உன்னால விசுவாசிக்க முடியும்பா. ஹல்லேலூயா! அவள் என்ன சொல்லுகிறாள் பாருங்கள், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஏன்? நான் தேவகுமாரனை பெற்றெடுக்க போகிறேன். எனவே என்ன நடக்கும் என்றால் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இவள் இப்படி டிக்ளேர் பண்ணினதால்தான் இன்னைக்கு கேத்தலிக் சபையே உருவாயிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. ஏன்? அவள் சொன்னபடி தானே ஆகும். ஐயோ, அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அவள் இயேசு கிறிஸ்துவுடைய தாயாகிய மரியாளுக்கு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இந்த வார்த்தையை அவர் சொல்றா பாருங்க, எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அல்லேலூயா! இப்படி உங்களால என்னாலும் பேச முடியாதாங்க? அல்லேலூயா! ஐயா, இந்த மரியாளை விட அவர் எழுதி தந்திருக்கிற வார்த்தை முக்கியமா இல்லையா? அந்த வார்த்தை உன்னை பார்த்து என்ன சொல்லுது? தேவ வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறார. இப்பொழுதே நீ தேவன் என்று ஏன் டிக்ளேர் பண்ணக்கூடாது? ஹல்லேலூயா! நான் அதனாலதான் உங்களை பார்த்து தேவர்களே தேவர்களே தேவர்களேங்கிறான் என்று அழைக்கிறேன். இதை நீங்க கேட்க 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 உங்க அவிசுவாசம் உங்களை விட்டு ஓடிவிடும் என்பது மாத்திரமல்ல, உங்கள் பிரச்சனைகள், பிசாசினால் நீங்கள் பெற்றிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க ஓட ஓட விரட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஃபெய்த் வந்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா! ஓ, தேங்க் யூ மாஸ்டர். இன்னும் அவள் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். அங்கே 49வது வசனத்துல, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். நான் வயிற்றுல
தேவகுமாரன் தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதை கன்னியாகிய இந்த மரியாளாலே விசுவாசிக்க முடியும் என்றார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை உன்னால விசுவாசிக்க முடியாதா? இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட பெரிய அற்புதங்களை உன்னால விசுவாசிக்க முடியாதா? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிறேனே, every child of God is a world shaker. Can you not believe it? நான் அடிக்கடி சொல்லுகிறேனே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு இயக்கத்தினுடைய தலைவனா இருக்கிறா என்று சொல்லுகிறானே, சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, அதை உன்னால விசுவாசிக்க முடியும். எமில் ஜெபசிங் அண்ணனால் மாத்திரம்தான் முடியுமா? அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனால் மாத்திரம்தான் முடியுமா? பொன்ராஜ் அண்ணனால மாத்திரம்தான் பீகாரை கலக்க முடியுமா? பிஷப் தேவதாஸ் அவர்களால் மாத்திரம்தான் குஜராத்தை உலுக்க முடியுமா? Every child of God is a movement leader. Yes. நீ செய்து பாருப்பா. எப்பா, you simply follow our master Jesus Christ. He is our complete model. அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதம் செய்தாருப்பா. நீ சொன்னதெல்லாம் கேட்டுருவானே. நான் அப்படித்தான் நம்புறேங்க. எலான் மஸ்க்கு ஒரு டஜன் பிள்ளைகள், ஒருத்தர் செத்து போயிடுறான். ரைட்? என்னைய அவர் சொந்த ஃப்ளைட்ல அழைத்து கொண்டு போறாரு அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்கு. நான் என்ன செய்வேன்? இயேசுவின் நாமத்தில் எழுந்துருன்னு சொல்லுவேன். அவன் எழுந்துருவான். எலான் மஸ்க் கம்பெனி எல்லாம் எனக்கு சொந்தமாயிரும் என்று நான் விசுவாசிக்க கூடாதா? எப்பா, இந்த கன்னி இந்த மரியாளாலே நம்ப முடியாத தேவகுமார் என்னுடைய வயிற்றிலே வளருகிறார் என்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை, அந்த நிஜத்தை அவளாலே விசுவாசிக்க முடியும் என்றால், கண்களினால் காணுகிற எலான் மஸ்க் கம்பெனி எனக்கு உனக்கு வராதா? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஊழியத்தை நாம் செய்ய வேண்டாமா? அவருடைய ஆஸ்திகளை எல்லாம் பிடிங்க என்ன செய்யணும்? லட்சம் சபைகள் கட்டணும், லட்சக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் கட்டணுங்க. நான் கட்டிட்டு இருக்க மாட்டேன், நீ செய்யும், அவர் கட்டுவார். இந்தியாவில் என்ன செய்யணும்? 1,00,000 ஆலய கட்டிடங்கள் கட்டணும். சரி சார், சொல்லுவாரா இல்லையாங்க? ஹல்லேலூயா. எனக்கு மரியாளுடைய அவளை பற்றி நான் தியானிக்கிறேங்க, எனக்கு பயங்கர ஃபெய்த் வருதுங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறாள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்க, இதை பின்பற்றினவர்கள், எதை பின்பற்றினவர்கள்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்த அத்தனை பேரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேற யாருங்க இல்லாததை இருக்கிறது போல அழைத்தாங்க? எலியா அழைத்தார், எலிசா அழைத்தார், தாவீது அழைத்தார், தெபொராள். எனக்கு சின்ன கேரக்டர் தெபொராள், நெகமியாலாம் ரொம்ப ரசிக்கிறேன். தெபொராள் என்ன சொல்றா? பாராக்கு வெற்றி நிச்சயம்ப்பா. சத்துருக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க, வெற்றி நிச்சயம். நீ போனியன்னா ஆம்பளைக்கு பேரு, நீ என்ன கூப்பிடுறா, நான் வேணா வாரேன், ஆனா பேரு எனக்கு தான் வரும். ஏன், எவ்வளவு விசுவாசம் பாருங்க. யுத்தத்திலே நாம் ஜெயித்து விட்டோம் என்று டிக்ளேர் பண்றாங்க. மரியாளை போல தெபொராள் டிக்ளேர் பண்றான். எப்பா, யுத்தத்துல ஜெயித்துட்டோம், உனக்கு வர வேண்டிய பேரை நீ எனக்கு தர போறேங்கிற. சரி வா. சொன்னபடியே ஜெயித்தாங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. உன் தேவன் உன்னை பார்த்து என்ன சொன்னார்? மகனே, மகளே, சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, விட்டு விடு என்று சொல்லி சொல்லு மகனே, கோடீஸ்வரன் ஆகு என்று சொல்லு மகனே, IAS ஆகு என்று சொல்லு மகனே. ஐயா, இவ சொல்றாளா? என்ன சொல்றா? எப்பா, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஹல்லேலூயா. இன்னும் என்ன சொல்றார்? வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஐயப்பா, அந்த குழந்தை இன்னும் டெலிவரியே ஆகலப்பா. ஹல்லேலூயா. ஐயப்பா, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவர்களாக நீங்க இருக்கிறதுனால மரியாளை போல பேசுங்க, எலியா எலிசாவை போல பேசுங்க, தெபொராளை போல பேசுங்க, தாவீதை போல பேசுங்க, ரைட்? பேதுருவை போல பேசுங்க, பவுலை போல பேசுங்க. பவுல் பாருங்க, ஜோம் பண்ற ஐத்திகம் செத்து போனா ராத்திரி 1 மணிக்குன்னு வைங்களேன், 3 நேரம் போய் படுக்கிறான். உயிர் வந்துருன்னு பார்த்தா வரல.
ஐயா 5 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணிட்டு ஊரை விட்டு போறாரு, டெட் பாடி அங்கதான் இருக்கு. இல்லாத உயிரை என்ன சொல்றான்? இவனுக்குள் ஜீவன் இருக்கிறது. பாடி 6 மணி நேரம் செத்து கிடக்குதுங்க. அதனாலதான் நான் தைரியமா பேசுறேங்க. நான் யாரிடத்திலே கற்றுக்கொள்கிறேன்? என்னுடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து, he is my complete model. I follow him. அவர் என்ன நம்புறாருப்பா? எப்பா நீ தேவனா இருக்கிற, ஜான் ஏஎஸ் சிங் நீ தேவனா இருக்கிறா என்கிறத நம்புகிறாரு. நான் சரி சார்னே ஒத்துக்கிட்டேன். எனக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. 10,000 கோடி ரூபாய் எனக்கு வருகிறது. 10 லட்சம் சபைகளை இந்த பூமியில ஸ்தாபிக்கிறேன். இட் இஸ் பை த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் ஜீசஸ் அண்ட் இட் இஸ் தி பிளான் ஆஃப் த லார்ட். அது அவருக்கு என்ன பெரிய காரியமாங்க? ஐயோ, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் என்னை கொண்டு ஒரு 1 மில்லியன் சர்ச் ஸ்தாபிப்பது அவருக்கு சப்ப மேட்டர். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதி அதிகமா சுகமாகல, பாதி பேருக்கு சுகமாகல. நான் அவங்களை எப்படி எக்யூப் பண்றேன் தெரியுமா பிரதர்? என் செய்தியிட கேளுங்க. அவங்களுக்கு ஒரு தலைவலி வயிற்று வலி பேசுற உடனே ஓடிடுது. இந்த தலைவலி வயிற்று வலி முட்டு வலி முதுகு வலியை போக்குவதற்கு எவ்வளவோ சூப்பர் நேச்சுரல் பவர் தேவையோ அந்த அளவு போதும். என்ன நடக்கும்? உங்க கேன்சர் கடைசி வைரஸும் அழிந்து போகும். இப்படின்னு எக்யூப் பண்றோம். நான் இப்போ என்ன விசுவாசிக்கிறேன் என்றால், இந்த மரியாளாலே இந்த அளவுக்கு விசுவாசிக்க முடிந்தது என்றால், ஏனையா தேவன் உன்னையும் என்னையும் கரம் பிடித்தார்? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிங்க. எதற்காக 21வது நூற்றாண்டிலே தேவன் உங்களை தேவர்களாக வைத்திருக்கிறார்? சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து விட்டு போகவா? அல்லது சாதாரண ஊழியம் செய்வதற்கா? அசாதாரணமான ஊழியம் செய்வதற்கு. அசாதாரணமாக ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரிக்கும்படியாகவே ஆவியானவர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாருங்க. எப்படிப்பா இந்த வார்த்தை வந்தது? என்ன சொல்றாரு? இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும். அதனால்தான் கிருபை 200 தேசங்களிலும் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக சபைகள் நாட்டப்படும். இன்னைக்கு என்ன நிலைமை? எத்தனை சபை பிரதர் நாட்டி இருக்கீங்க? இதானே உங்க கேள்வி. இதே கேடுகட்ட கேள்விய ஆபிரகாம் தனக்குள்ள கேட்டிருந்தானே சீரழிஞ்சு போயிருப்பான். ஆமா, ரைட் ஆர் நாட்? ஆபிரகாம் சொல்லிட்டான். என்ன சொல்றான்? சொன்னவர் வல்லமையுடையவர். அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? ரோமர் 4:18 உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்ப என்ன சொல்லியிருப்பான்? எப்பா சொன்னவர் உண்மை உள்ளவர்ப்பா, கண்டிப்பா என்னிடத்திலிருந்து ஒரு சந்ததி தோன்றும் என்று சொல்லியிருப்பான். அங்க ஒருத்தர் இருந்திருப்பான் இல்லையா? அந்த பிரதானி மாதிரி. பரலோகத்தின் பலகணிகளை திறந்தாலும் சமாரியாவில் பஞ்சம் நீங்குமா என்று கேட்பதற்கு அங்க ஒருத்தர் சிரிச்சிட்டு இருந்திருப்பான். யாரு? ஆபிரகாம். ஒரு குழந்தைய பெற்று காட்டுடா, கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனாலும் ஆபிரகாம் பாருங்கள், விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவீர்கள் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து அல்லவா? ஆமென். மறுபடியும் மரியாள்கிட்ட போவோம். அவளிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் பல இருக்கின்றனங்க. என்ன சொல்றா? எல்லா சந்ததிகளும். நான் என்ன சொல்றேன்? எல்லா தேசத்திலும் நீங்கள் சபை நாட்டுவீர்கள். ஆமென். அடுத்து பாருங்கள், அவர் தம்முடைய அடிமையின் 48வது வசனம், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இயேசு கிறிஸ்து பூமியில இன்னும் பிறக்கவே இல்லைங்க. எல்லாவற்றையும் நடக்க போகிற எல்லாவற்றையும் நடந்து முடிந்தது போல பேசுறாருங்க. எல்லா சந்ததிகளும். ரைட்? ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேடி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதே என்பார்கள். இன்னும் அவள் என்ன சொல்கிறார் பாருங்கள், 51வது வசனத்தில், தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், ஆண் துணை இல்லாமல எனக்கு ஒரு கர்ப்பம் கொடுத்தார். என்ன சொல்றா? முடிஞ்ச மாதிரி சொல்றா பாருங்களேன், செய்துட்டாரு. அப்புறம் 52வது வசனத்துல, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். எல்லாமே டண்டீல், முடிஞ்சிட்டுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டு, ரைட்? ஹல்லேலூயா. 10 லட்சம் சபைகள் எனக்கு வந்துட்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஒருவரையும் அவர் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவே இல்லைங்க. இந்த ஒரு பாயிண்டை நீங்க என்னிடத்துல எடுத்துக்கிடுங்க. நான் அடிக்கடி சொல்லும்படியாக ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துகிறார் பாருங்களேன். ஒரு சில காரியங்கள் நீங்க மனதில் வைங்க. முதலாவது, ஒருவரையும் அவர் சாதாரண ஊழியத்திற்கு அது அழைக்கவில்லை. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்ப ஏன் எல்லாரும் சாதாரணமா இருக்காங்க? சத்தியத்தை அறியல. எப்படி நம்ம அதை நம்பலாம்? எல்லாருக்கும் தானே வாய்ப்பு இருந்துங்க. எங்க அந்த யுத்த காலத்துல எல்லாருக்கும், அதாவது ஆயிரக்கணக்கான சவுலுடைய போர் வீரர்களிலே அத்தனை பேருக்கும் ராஜாவுடைய மருமகன் ஆகுவதற்கு வாய்ப்பு இருந்ததா இல்லையா? ரைட்? புறப்பட்டதுல பவுலும் சீலாவுக்கு மட்டும்தான், காலேபுக்கு யோசுவாவுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருந்ததா? கானானுக்குள்ள பிரவேசிக்க அத்தனை லட்சம் பேருக்கும் வாய்ப்பு இருந்தது. 2 பேர் தான் போனா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். அந்த 2 பேரோட சேர்ந்து கொள்வோம். அதுதான் நான் சொல்றேங்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness, what a loving daddy. ஆமா. அவன் என்ன சொல்றா பாருங்க, எல்லா டீல் எல்லாம் ஓவர்ங்கிறாங்க. சிம்பிளா சொல்ல போனா, வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆவி மண்டலத்திலே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். புதிதாக உங்களுக்கு ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் ஆவி மண்டலத்திலே உங்க கணக்குல டெபாசிட் பண்ணிட்டு அவர் அங்க ஜாலியா இருக்கிறாருங்க. நீங்க கேட்ட உடனே பொத்துரி தர்றதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் இந்த பூமியிலே வைத்திருக்கிறாருங்க. அந்த பிரதானி கேட்கிறான், தேவன் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து கொட்டுன்னு கொட்டினாலும் இத்தனை லட்சம் இந்த பட்டினி கிடக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு கேட்டான். போட்டா பாருங்க எலிசா, நீ கேடுகட்ட கேள்வியை கேட்கிறா. எல்லாரும் சாப்பிடுவதை நீ காண்பாய், ஆனா நீ சாப்பிட மாட்டாய். என்ன பாருங்க, மிதிச்சு செத்து போனாங்க, மிதிப்பட்டு செத்து போனான். கேடுகட்ட கேள்விகளை கேட்காதீர்கள். அது என்ன கேடுகட்ட கேள்விகள்? அவிசுவாசமான கேள்விகள் அத்தனையும் உனக்கு அழிவைத்தான் கொண்டு வரும். ஆண்டவர் யாரையோ எச்சரிக்கிறார். எப்ப நான் வசனத்தை விட்டு வெளியே போன எந்த கேள்வியும் கேளுங்க. நீங்கள் தேவர்கள், அவங்கள பார்த்து அடிக்கடி கூப்பிடுறேன், அருமையான தேவர்களேங்கிற வசனத்துல இருக்குல்ல, சரிசார்னு ஏற்றுக்க. இல்லாததையா நான் பேசுறேன்? இல்லாததையா பவுல் பேசுனா? பவுல் என்ன சொல்றான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற. ஏன்? நான் தேவனா இருக்கிறேன் என்று சொன்னவரே பொய் சொல்றதுக்கு மனுஷன் இல்லப்பா. அப்ப தேவனால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். ரைட்? அப்புறம் என்ன சொல்றான்? நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோங்கிறான். இயேசு அதுக்கு ரிலேட்டடா என்ன சொன்னாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. எல்லாமே அருமையான தேவர்களே, வசன அடிப்படையில் யாராவது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, பெரிய பெரிய திட்டங்களை உங்க மேல பேசினா சரின்னு ஏற்றுக்கொள். ஏற்றமிகு வாழ்வை காண்பாய். மரியாள் அந்த நாட்கள்ல என்ன பேச்சு பேசியிருக்கா? ஹல்லேலூயா. ஐயா, இதற்காக தான் ஐயா நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். இதைத்தான் நம்ம தியானிக்கணும். மரியாள் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? வேற யோவான் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? வேற யாரு? சிமியோன் இடத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம்? சகரியாவிடத்திலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடாது? எலிசபெத்திலிருந்து என்னெல்லாம் கற்றுக்கொள்ளலாம்? இல்லையா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் ஒரு காரியம் இல்லாதிருக்கும் பொழுதே, ஒரு ஆசீர்வாதம் இல்லாதிருக்கும் பொழுதே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று தைரியமாக ஆசீர்வதிங்க.
எங்களுடைய ஃபெலோஷிப்புக்கு வர்ற மாதிரிங்க கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சபைக்கு வருகிற எல்லா படிக்கிற பிள்ளைகள் மீது நான் தலை மேலே கை வச்சு பேசுகிறேன். உன் பேர் என்ன தம்பி? ஜெஷூரன் ஐஏஎஸ். அங்கிள் நான் பாஸ்டர் ஆகணும்பா சொல்கிறாங்க சிலர். ஏன்னா அப்படியே வளர்த்துட்டாங்க, தப்பு இல்லை. தம்பி நீ ஐஏஎஸ் ஆஃபீஸராக 10 வருஷம் வேலை செய்வாடா, அல்லது 5 வருஷம் வேலை செய்வா. அதன் பிறகு நீ என்ன செய்வா? உலகத்தில் 1000 சபை நாட்டுவா. நான் சொன்னபடியே நடந்துருங்க. அவன் ஏற்றுக்கொண்டால் போதும். ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? ஏற்றமிகு பிரசங்கங்களை கேட்கணும், அவ்வளவுதானே. வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம், செய்திகளை கேட்க வேண்டும், அவ்வளவுதானே. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த செய்தியின் துவக்கத்திலே உங்களுடைய சரீரத்தில் இருந்த அந்த கொழுப்பு கட்டி மறைந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த செய்தியை கேட்க துவங்கின பொழுது உங்கள் கழுத்தில் இருந்த அந்த கேன்சர் கட்டி அங்கே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய மனதில் 1000 கேள்வியோடு இந்த பிரசங்கத்தை கேட்டார். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டதாக கர்த்தர் சொல்லுகிறார். கடன் பிரச்சனையில் இருக்கிறியா? உன் கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய். தொடர்ந்து எங்களுடைய செய்திகளை கேளு. நீ விசுவாசத்தில் பெருகி கொண்டே இருப்பாய். இந்த கடன் பிரச்சனை கர்த்தருடையது என்பதை நீ அக்செப்ட் பண்ணிடுவா. கடன் பிரச்சனையை தேடியும் காணாதிருப்பாய், கடன்காரர்களை தேடியும் காணாதிருப்பாய். நீ எப்படி மாறிவிடுவாய் தெரியுமா? நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாகும். தேவன் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா என்னுடைய பிள்ளையுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அவிசுவாசமும் அகன்று போவதாக. அன்றைக்கு மரியாளுக்கு கொடுத்த விசுவாசத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. நான் கட்டவிழ்க்கிறேன், நீங்கள் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். நான் எதை கட்டவிழ்க்கிறேனோ அதை பரலோகம் ஆமோதிக்கிறது. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த மரியாளுடைய விசுவாசத்தை என்னுடைய பிள்ளைகள் மீது நான் கட்டவிழ்க்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாச விருத்தி அடைகிறார்கள். அவிசுவாசம் அகன்று போகிறது. வியாதிகள் நீங்குகின்றன, தரித்திரம் நீங்குகின்றன, குடும்ப குழப்பங்கள் நீங்குகின்றன, பாவ இச்சைகள் விலகுகின்றன, அநியாயங்கள் அகன்று போகின்றன, புதிய வாழ்க்கை துவங்குகிறது. அன்றைக்கு மரியாளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை துவங்கி அகிலமெங்கும் அவளுடைய நாமம் பிரஸ்தாபப்பட்டது போல என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேருடைய நாமமும் அகிலமெங்கும் பிரபலப்படத்தக்கதாக இந்த செய்திகளை கேட்பதற்கு இந்த பிள்ளைகளுக்கு வாஞ்சையையும் வாய்ப்பையும் கொடுத்த எங்கள் தகப்பனாகிய தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னும் இவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே பெருகத்தக்கதாக சீரியஸாக இருப்பார்களாக, உமக்கே மகிமையை கொண்டு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.